வண்டி சாவி ஏன்டா உன் வண்டி என்ன வண்டி எங்க அம்மா சாவி பிடிங்க வச்சுட்டாங்க. வண்டி சாவி உங்க அம்மா எத்தனை தடி தான்டா சொல்லுவாங்க ஸ்பீடா போகுதுன்ட்டு. ஊமர் மாதிரி பேசாதடா, சாவியை கூடுறா கிளம்புறோம். வண்டியில ஹெல்மெட் இருக்குல்ல, புதுசா ஹெல்மெட் கேட்கிறேன். இல்லடா மூஞ்சி பாத்துட்டு போய் வீட்டுல சொல்லி வச்சிருக்கேன். ஹெல்மெட் இருக்கு, வண்டி இருக்குதா போயிட்டேன். வண்டி ஆகிய சொல்லி ஜாலியா. ஹலோ அஜய் ஸ்பீக்கிங். தங்கச்சி சொல்ல மாட்டேங்குது என்ன ஹெல்மெட் கேட்கலாம் சொல்லுவாங்க. என்னடா வந்திருக்கேன் சொல்லிட்டானா வந்தேன். ஆனா ஹெல்மெட் கொண்டு போனா என்னாச்சு உனக்கு இப்போ வரா? நீ சும்மா ரூல்ஸ் பேசிக்கிட்டு இருக்க. இன்னும் 5 நிமிஷத்துல வீட்டுல வந்து பேசிக்கலாம். இங்கே பாருமா, உன் பிள்ளை ஹெல்மெட் போட்டதுனால தப்பிச்சான். அப்படி இல்லைன்னா அவன் இந்நேரத்துக்கு பணமாக தான் வந்திருப்பான். புரிஞ்சுக்கோ. அந்த வீட்டில் உன் பிள்ளை மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்காதனால தான் 1 மாதத்துல அவன் வெளியே வந்தான். அப்படி இல்லை அவன் லாடம் கட்டி அவனை ஜெயிலில் கழித்துங்க வச்சுருப்பேன். அவன் லைசன்ஸ்லாம் கேன்சல் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் அவன் வண்டியை தொட்டான்னு தெரிஞ்சது, அவனை வாழ்க்கை ஃபுல்லாக ஜெயிலே உட்கார வச்சு கழித்துங்க வச்சிருவான். புரிஞ்சுக்கோ. அவன் எங்கடா தேடுறா? இங்கே வந்து உட்காந்துருக்கேன். ஏன் கேக்குறான்? அன்னைக்கு நடந்தது அது மறக்கவே முடியாது. இப்படி ஒரு அந்த போலீஸ்காரங்க, டாக்டரும், அஜய் தங்கச்சியும் அவங்க சொன்னதெல்லாம் முடியல. ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. தூங்க முடியல. மச்சான் நீ மட்டும் அதுக்கு காரணம் இல்லடா, முதல்ல புரிஞ்சுக்கடா. எப்படா 4 தடவை என்னோட அஜாக்கிரதா, என்னோட ஒரு ஸ்பீட், நான் நீங்க ஸ்பீடா பண்ணால இவ்வளவு நடந்துச்சு. நடந்திருக்காங்க. இதுல இருந்து நீ மூவ் ஆனடா. இது முடியலடா, மூவ் ஆன. நீ ஒண்ணு புரிஞ்சுக்கோ, நீ இதே நினைச்சிட்டு இருக்க கூடாது. இதுல இருந்து வெளியில வந்துதான் ஆகணும். இந்த விஷயம் மத்தவங்களுக்கு நடக்காம நீ வேணா பண்ணு, நல்லதா பண்ணு. ஓகேவா? நான் சொல்றது புரியும்னு நினைக்கிறேன். சரிடா. கஷ்டம்தான் மச்சான், ஆனா நீ புரிஞ்சுக்கிட்டா ஆகணும். ப்ரோ ஹெல்மெட்டை முன்னாடி வச்சா மட்டும் தலையில போடுங்க. ஏன் ப்ரோ? சேஃப்டி தான் ப்ரோ நமக்கு முக்கியம். என்ன ப்ரோ பூமர் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? உங்க ஹெல்மெட் போடணும். ஆமா போடுங்க. ஹெல்மெட் மட்டும் கிளிப்பும் போடணும். என்ன ப்ரோ பூமர் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? அப்படிதான் ப்ரோ இருக்கும். நம்ம சேஃப்டி நம்மளுக்கு தான் ப்ரோ முக்கியம். இப்போ நம்மளுக்கு யார் அட்வைஸ் பண்ணாலும் பூமர் கிழிஞ்சுன்னு சொல்லி அந்த சுச்சுவேஷன்ல இருந்து போய்கிட்டு இருக்கோம். அதில் இருக்கிற ஃபேக்ட் யாரும் பார்க்கறது இல்லை. ரோட்டில் வேகமாக போகிறது, ஹெல்மெட் போடாமல் போகிறது, ரூல்ஸை ஃபாலோ பண்ணாமல் போகிறதுங்கிறது நம்மளோட பாதுகாப்பில் நம்ம பாதி குறைக்கிறதுக்கு சமம். இந்த ரோட்டில் நிறைய பேரோட கனவையும் சுமக்குது, நிறைய பேரோட உயிரையும் சுமக்குது. நமக்காக ஒருத்தவங்க காத்துக்கிறதுக்காக நம்ம நினைச்சோன்னா நாம் இந்த தப்பெல்லாம் செய்ய மாட்டோம். பி சேஃப், ரைட் சேஃப்.